ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் HTML அண்ட் CSS அப்படிங்கிற கோடிங்கை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டு கோடிங்கை எதுக்காக நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் ஏ வெப்சைட். ஒரு வெப்சைட்டில் ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம HTML அண்ட் CSS யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, HTML அண்ட் CSSோட சேர்ந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சேர்த்து எழுதும் போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெப்சைட்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் HTML CSS வச்சு ஒரு விக்கிபீடியா மேலே ஒரு வெப்சைட்டை உங்களால் டிசைன் பண்ண முடியும். விக்கிபீடியானா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செலிபிரிட்டி பற்றி இல்லை எனிதிங் ஏதோ ஒரு வேர்டை டைப் பண்ணிங்கன்னா அதை பற்றி ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பாங்க. இப்போ MS தோனி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, MS தோனி கெரியர், அவர் எப்படி வந்து ஏர்லி லைஃப்பில் இருந்தார், கிரிக்கெட் எப்படி ஸ்டார்ட் பண்ணார், IPL எப்படி வந்தார், இது மாதிரி வந்து அவரோட ஹிஸ்ட்ரியை போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த வெப்சைட்டில் அவரோட இமேஜ், அதுக்கப்புறம் அவரை பற்றி ஒரு தியரியான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஹெட்டிங்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு HTML அண்ட் CSS போதும். பட் ஒரு மோர் அட்ராக்டிவ் அண்ட் இன்ட்ராக்டிவான ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும் வித் டேட்டா பேஸோட அப்படின்னா, அது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால தான் முடியும். லைக் நம்ம இ-காமர்ஸ் சைட் பார்க்கலாம், ஃப்ளிப்கார்ட், அமேசான், இது மாதிரி வெப்சைட் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மோர் அட்ராக்டிவாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த டேட்டா பேஸ்லேருந்து. ஸோ அது மாதிரி ஒரு வெப்சைட்டை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அடிப்படை தேவை. ஸோ அது மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான வெப்சைட்டை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய 3 விஷயம். ஒன்று HTML, இன்னொன்று CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த 3 தெரிஞ்சுனாவே நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக ஆகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் வந்து 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்டில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு HTML பேசிக் கொடுத்துருப்பாங்க அண்ட் HTMLோட CSS எப்படி சேர்த்து எழுதுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ HTMLோட ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி நீங்கள் சேர்த்து எழுத போகிறீங்க, சேர்த்து எழுதி ஒரு அட்ராக்டிவான ஒரு வெப்பேஜ் எப்படி டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் விடாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு வெப்சைட்டை அழகாக டிசைன் பண்ண முடியும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிசம்பர் 4, 1995 வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஸ்கேப் அண்ட் சன் இன்கார்பரேஷன் இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் 1.0 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வெர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது HTMLோட சேர்த்து நாம எழுதுகிறோம். ஒரு நல்ல ஒரு வெப் பேஜை வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் ஒரு இன்டர்நெட் அப்ளிகேஷனை ஒரு தயாரிக்கிறதுக்கும் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டிங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். ஸோ மெயினாக வந்து இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போகிறீங்க. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுப்பீங்க. நீங்கள் ஏதோ ஒரு இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்குமா அப்படின்னா அந்த இமெயில் ஐடி வேலிடா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி, வேலிடா இருந்தால் மட்டும்தான் அதை அலோவ் பண்ணும், வேலிடா இல்லை அப்படின்னா இன்வேலிட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு ஃபார்மில் என்டர் பண்ணக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் வேலிடா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணுற ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணுது. ஸோ இதை வந்து எப்படி நாம் வந்து HTMLோட சேர்த்து எழுத போகிறோம், ஸோ இதனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக ஒரு டைனமிக் வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம். டைனமிக் வெப் பேஜஸ் அப்படின்னா நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது மாதிரி ஒரு இ-காமர்ஸ் சைட் அண்ட் மோஸ்ட் கலர்ஃபுல்லான சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கூல் வெப்சைட் இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்கிபீடியா, இது மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் வந்திருக்காது. ஸோ அது மாதிரி வெப் பேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான HTML யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டிசைன் பண்ண முடியும். ஸோ டைனமிக் வெப் பேஜஸ் அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் இது மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டு கண்டிப்பாக வந்து டேட்டா பேஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், நீங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை அங்கே வந்து சப்மிட் பண்ணலாம். இது மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா அது டெஃபினட்டாக வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் அடித்து சொல்லலாம்.
ரைட். இப்போ நாம வந்து ஸ்ட்ரெயிட்அவே வந்து HTML-ஓட ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி நாம ஜாயின் பண்ணி எழுத போறோம் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணலாம். இப்போ HTML கோடிங் உங்களுக்கு தெரியும். HTML 2 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹெட்டிங், இன்னொன்று வந்து பாடி செக்ஷன். ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML-க்குள்ளே எழுதும்போது ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு டேக்கை யூஸ் பண்ணி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்கை ரைட் பண்ணுவோம். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் டேக்கை நம்ம எங்கே நம்ம பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹெட்டிங் ஆர் பாடி செக்ஷன், இந்த 2 செக்ஷன்லையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், பிளேஸ் பண்ணலாம். பட் புக்கில் ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஸோ அவங்க வந்து நார்மலாக ரெக்கமெண்டேட் பண்ணுறது எதில் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்கை ரைட் பண்ணணும் அப்படின்னா ஹெட்டிங் டேக்கில் தான் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்கை ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பாடி டேக்கில் கூட இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்கை ரைட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்கை ரைட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக்கை ஓப்பன் பண்ணி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் நீங்கள் பார்க்கும்போது ஸ்கிரிப்ட் டேக்கை ஓப்பன் பண்ணும்போதே 2 ஆட்ரிபியூட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒன் லாங்குவேஜ், இன்னொன்று வந்து டைப். லாங்குவேஜ் எப்பவுமே வந்து ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து டைப் அப்படிங்கிறத ஜாவா ஸ்கிரிப்ட் பை டெக்ஸ்ட் பை ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதை நம்ம கொடுத்து பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2 மெயின் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் ரிமைண்டர் பண்ணிக்கோங்க. நார்மலாக டெக்ஸ்ட் எப்படி ரைட் பண்ணுறோமோ அதே தான் ரைட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இங்கே வந்து document.write hello world அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்கிரிப்டுக்குள்ளே. ஸ்கிரிப்டிங் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ document.write அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு வந்து மானிட்டரில் டிஸ்பிளே ஆகணும் அண்ட் தென் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேர்ட் document.writeல கொடுத்துருந்தா மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ ரைட், நம்ம வந்து இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை கற்றுக்கலாம், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ரைட் HTML கோட். HTML has 2 செக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று ஹெட்டிங், ஹெட் அண்ட் பாடி செக்ஷன். ஸோ ஹெட்டை நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஹெட்டில் எப்பவுமே நம்ம வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா டைட்டில் கொடுப்போம். ஸோ டைட்டில் வந்து டெமோ ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஐ க்ளோஸ் த டைட்டில். ரைட், இப்போ வந்து பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ரைட், இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் தென் ஸ்கிரிப்டை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ரைட், இப்போ பாடி செக்ஷன் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறேன். அண்ட் HTML க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இன்னும் ரைட் பண்ணல. ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் டேக் வந்து பாடி டேக்குள்ளே இருக்குது. ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் வந்து 2 ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணணும். லாங்குவேஜ், லாங்குவேஜ் லாங்குவேஜ் வந்து எப்பவுமே டபுள் கொட்டேஷன் கொடுத்துருங்க. ஜாவா ஸ்கிரிப்ட். அண்ட் தென் டைப் வந்து டெக்ஸ்ட் பை ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுக்கணும். டெக்ஸ்ட் பை ஜாவா ஸ்கிரிப்ட். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துட்டோம்னாமே நம்ம மானிட்டர், அதாவது ப்ரௌசரில் ஒரு வேர்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கீவேர்ட் கொடுக்கணும், டாக்குமெண்ட். இது வந்து ஒரு கீவேர்ட், ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். document.write. ஸோ இது கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஹாய் வெல்கம். ரைட், இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இது மாதிரி வந்து நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக செமிகோலனோட தான் ஒவ்வொரு ஸ்டேட் படி நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே காட்டுறதுக்காக நான் வந்து இந்த document.write ஹலோ வெல்கம் அப்படின்னு, ஹாய் வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணும்போது HTML நீங்கள் சேவ் பண்ணலாம். demo.html. ஸோ டெஸ்க்டாப் தான் சேவ் பண்ணுறேன். சேவ்.
ஓகே, ரைட் கிளிக் ஓப்பன். பாருங்க டெமோ, ரைட் கிளிக் ஓப்பன் கொடுக்குறேன். ஹலோ ஹாய் வெல்கம் அப்படிங்கிறது நம்ம இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ரைட், இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிளாக ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை நம்ம ரைட் பண்ணி பார்த்துருக்கோம். ரைட் பண்ணி அந்த அவுட்புட் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் செமிகோலன் போடலை. இப்போ இங்கே பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் ஆனால் சேவ் பண்ணிங்களா இப்போ பார்க்கலாம். ரைட், இப்போ இது தெரியாது. இன்னும் போக போக பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட உங்களுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ எப்பவுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமல் நம்ம ரைட் பண்ணணும். டெஃபினட்டாக செமிகோலன் இருக்கணும். செமிகோலன் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கலாம் அவுட்புட். பட் ஆனால் நம்ம ப்ரோக்ராமில் மோர் தென் ஒன் ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து எவ்ரி ஒன் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ நம்ம எதுவுமே எழுத ஸ்டார்ட் பண்ணல. இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக்கை யூஸ் பண்ணி HTML-க்குள்ள ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த document.write அப்படிங்கிறது நீங்கள் போடாமல் ஹலோ வெல்கம் அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாதுங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். பார்த்தா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை. டெஃபினட்டாக வந்து document.write இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஏன்னா இப்போ ஸ்கிரிப்டை விட்டு வெளியே நீங்கள் ஹலோ ஹாய் வெல்கம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும். ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா மானிட்டர் இன்ட்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஹலோ document.write அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ நம்ம இது இப்போ புக் ஓப்பன் பண்ணலாம். ரைட், இது சிம்பிள் ப்ரோக்ராம். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ தான் நம்ம மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்க்கு வரோம். லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை எப்படி எழுத போகிறோம், இதெல்லாம் யூஸ் பண்ணி எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டுக்கு வர போகிறோம். ஸ்டே டியூன். நீங்கள் வந்து தொடர்ந்து இணைப்பில் இருங்க. கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இது கிளியராக போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.